பழைய ஒரு பாடல். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். தலைக்கு மேல கரங்களை கொட்டி மரங்களில் கிச்சிலி போல் இந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் இந்த நேசரதோ நிற்கிறார். நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். உற்சாகமா கரங்களை தட்டி சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு, நம் தேவாதி தேவன் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரிடதுகை என் தலைக்கு அலங்காரத்தாலே தாங்குகிறார். அவரிடதுகை என் தலைக்கு அலங்காரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். தலைக்கு மேல இன்னொரு விசை கரங்களை தட்டி பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில்
பாதத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. Let's go one more time, come on. நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன். கையை தட்டி கடைசியா, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. கரங்களை உயர்த்தி, பாரீர் அருணோதயம் போல் ஊதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் ஊதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல், முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கையை உயர்த்தி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, அது காலைதோறும் புதிதாயிருக்கும். ஒரே ஒரு விசை கரங்கள் எல்லாரும் உயர்த்தி, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. சொல்லுங்க, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு கங்களை சுமந்து கொண்டு. சொல்லுவீங்களா ஒரு குரலாய் கரமுயர்த்தி, எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு கங்களை சுமந்து கொண்டே, துக்கங்களை சுமந்து கொண்டே, எங்க துக்கங்களை சுமந்து. கையை உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீங்க நல்லவர்,
இரக்கத்துக்கு முடிவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை. காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாக இருக்கும், அவை காலைதோறும் புதிதாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு சாயங்காலம் 6:15 நம்ம ஆராதனை இருக்கும். We have a service. உங்கள் கூட நான் பேச இருக்கேன். ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவர் வாருங்கள். அந்த அமைதிக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரைட், நம்ம வாழ்க்கையில் இம்பேக்ட் உள்ளவர்களாக தான் இருக்கணும். தாவீதினுடைய வாழ்நாள் முழுவதும் பல வீழ்ச்சிகள், சில குற்றங்கள் இருந்தாலும் he was a man with impact. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதனாகவே தான் அவர் வாழ்ந்திருந்தார். இந்த நாட்களில் நாம் பேசும் இந்த செய்திகளுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்வின் செல்வாக்கை நீங்க திறக்கணும். நீங்க எழுந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதல்ல. தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் சொல்றார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு he kept on winning battles. 17 யுத்தங்களை ஜெயிக்கிறார் தாவீது. என்ன உங்க நோக்கம்? எதற்காக இருக்கிறீர்கள்? இந்த காலகட்டத்தில் எல்லோரும், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் எல்லாரும் உங்க நோக்கத்தை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணணும். நான் போக போகிறேன் லட்சியக்கரையின் தூரங்களில் என் நோக்கத்தை அரவணைத்து வாழுகிற கிறிஸ்தவர்களாய் தேவராஜ்யத்தில் இருக்க வேண்டும். பக்கத்தில் சும்மா நான் வாழலன்னு சொல்லுங்களேன். 4 தலைமுறைகளை நான் இந்த சர்ச்சில் பார்க்கிறேன். நிறைய தலைமுறைகள், சின்ன குழந்தைங்களை பார்க்கிறேன். நடுவயதில் இருக்கீங்க, இளையவர்கள் இருக்கீங்க, மூத்தவர்கள் இருக்கீங்க, ரொம்ப மூத்தவங்க இருக்கீங்க. இத்தனை பேரும் அடங்கினது தான் நம்முடைய திருச்சபை. சில சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மட்டும்தான் இருக்கும். நம்ம சபையில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிறேனே, எல்லா வகையும் இருக்கின்றன. ஆல் டுகெதர் இருக்கிற ஒரு சர்ச் நம்ம சர்ச். இப்படி சொல்லலாம், 20 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் நம் சபையில் இருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து இன்றைக்கு கூப்பிடுகிறேன், நீங்கள் யோசேப்பு தலைமுறையா இருப்பீர்களா? 30 வயது வந்தபோது யோசேப்பு தன்னுடைய லட்சியக்கரையில் பிரவேசித்தார். பின்பு 110 வயது வரைக்கும் அந்த லட்சியக்கரையின் மகத்துவங்களை முடிக்கிற ஆற்றலை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். இன்னைக்கு 20 வயசின் கீழ் இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன். நீங்க எழுந்து உங்கள் அடையாளத்தை கண்டடைந்து 40-50 வயசுல நீங்க மனம் திரும்ப கூடாது. நீங்க சிறு பிராயத்திலேயே கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ராஜ்யத்தில் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் அடையாளத்தை புரிந்து கொண்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டும் என்று உங்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் உற்சாகப்படுத்துகிறேன். 20-40 வயசு வரைக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள். கையெல்லாம் தூக்க சொல்லல, கவலைப்படாதீங்க. ஒரு இன்க்ரீஸ் ஜெனரேஷன் உங்க வாழ்க்கையில எழுந்து ஒரு மாரி பெருக்கத்தை காண்பதற்கு, காலேஜ், கெரியர், ஃபேமிலி, சில்ட்ரன் அண்ட் சோ ஆன், 40 வரைக்கும் உள்ள வயதில் பல பெருக்கங்களை காண வேண்டிய முக்கியமான வயது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலில் உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவர்களாம் எழுந்து வாழ தொடங்குங்கள். நான் சொல்றதெல்லாம் நீங்க நல்லா கேட்பீங்க நம்புகிறேன். ஆமேன். அதுக்கப்புறம் 40-60, ஆமேன், ஒரு இம்பாக்ட் ஜெனரேஷன். 40-60 வரைக்கும் எதை சாதிக்க நினைக்கிறீங்களோ எழுந்து நீங்க சாதிச்சிடணும். என்றைக்குமே காலம் ஒரே போல் இருக்காது. கடவுள் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல அழகை தந்து, நல்ல ஆற்றலை தந்து நடத்துகிற காலத்தில் 40 தாண்டி போகிறவர்கள் இந்த 20 வருஷத்தில் என்ன உயரங்கள், என்ன சாதனைகள், என்ன மகத்துவங்கள், ஆமேன், நீங்களே வச்சுக்கலாம். And then we have 60க்கு மேல இருக்கிறவர்கள், 60க்கு மேல்பட்டவர்கள் அந்த செல்வம், இப்படி சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க, 60க்கு மேல் உள்ளவர்கள் அந்த செல்வாக்கிலேயே நிலைச்சிருந்து, எங்க ஒரு சோகமான ஒரு ஆமீன்,
இன்னொரு 60க்கு மேல இருக்கிறவங்க அந்த செல்வாக்கிலேயே நிலைச்சிருந்து அந்த தாக்கத்தோட போய் பரலோகம் சேர்ந்துட வேண்டும். ஏறியும் இறங்கியும் வாழாது. வீண்டு சொல்ல போறேன், எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாம். 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to பரலோகம் வரைக்கும் நீங்கள் தாக்கம் உள்ளவர்களாய் நான் வாழுவேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தா இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 16 வயது இருக்கும் போது இயேசுவை என் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். இந்த சபையில இருக்கிற சின்ன குழந்தைங்களை பார்த்தா 10 வயசுல உன் அடையாளம் கிறிஸ்துவுக்குள் கண்டடைந்து கர்த்தருக்காக எழுந்து நீ வாழ்ந்திட வேண்டும். இந்த பூமியில் நீங்கள் பெருக்கத்தை கண்டு ஞானத்தை வளர்த்து ரொம்ப நாள் காத்திருந்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பூத்து குலுங்கி கொட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் சாதிப்பதற்கு வராதீர்கள். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். டைம் இஸ் ஆல்ரெடி டூ லேட். சமயம் உங்களுக்கு சாதகமா இல்லை. நேரம் கடந்து போயிட்டு, வயது கடந்து போயிட்டு, இனியும் தாமதப்படுத்தாமல் எழுந்து வாழ வேண்டியவர்கள் கர்த்தருடைய வசனத்தை நம்பி வெற்றியோடு கூட வாழுங்கள் என்று துவக்கத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். பக்கத்துல 70 வரைக்கும் காத்திருக்காது, முட்டிக்காலாம் தேஞ்சு போயிடும். You have to be early in life. சீக்கிரமாய் தொடங்குங்கள், வேகமாய் முடியுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் தாவீது, இன்னைக்கு தாவீதை பத்தி பேச போறேன். 3 வார்த்தைகள் தான், நமக்கு நேரம் ரொம்ப கம்மி. நிறைய பேர் தாவீதுன்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கோலியாத்துன்னுவாங்க. வேற எதுவும் அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவருடைய இம்பாக்ட் மாதிரி. கோலியாத்தை கொன்றார் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா இளைய வயதுல நான் நினைக்கிறேன் எல்லா அறிஞர்களுடைய ஆராய்ச்சியின்படி வெறும் 17 வயது, சின்ன பையனா இருக்கும்போது 17 கூட தாண்டல, 17வது வயதிலேயே ஏர்லி இம்பாக்ட், மிக சீக்கிரமாக வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தாவீது. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் உங்கள் அடையாளங்களை மிக விரைவாக நீங்க ஏற்படுத்தணும். தொலைஞ்சு ஒடிஞ்சு நொடிஞ்சு அழுது பூத்து வாழாதீங்க. ஃபைண்ட் யுவர் ஐடென்டிட்டி. வாழ்க்கை லேசு கிடையாது. வாழ்க்கை திருப்பங்களை தரும். பிறந்ததே கஷ்டம்தான். ஆனால் அது நடுவில் நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்கிற உங்களை கர்த்தருடைய நாமத்தை உற்சாகப்படுத்துகிறேன். முடிக்கும் போது அதே தாக்கத்தோடு கூட முடித்து செல்வாக்கிலேயே நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள் என்று ஞானத்தையும் அறிவாற்றலையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த தாவீதுனுடைய தாக்கம் என்ன? ஏன் அவர் இவ்வளவு இம்பாக்ட் உள்ள மனிதராய் இன்றைக்கும் பேசப்படுகிறார்? ஒரு நாஸ்திகனை கூட தாவீது என்று கேட்டால் சங்கீதம் 23 என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு உலகமெங்கிலும் எல்லா மதத்தார் நடுவில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ராஜாவாக வேத காலத்தில் வாழ்ந்த தாவீதினுடைய ரகசியங்களை பல ஆராய்ந்து பார்க்கலாம். பொதுவாக தாவீதின் குற்றங்களை எடுத்து சொல்வார்கள். ஆனா நம்ம என்ன பார்க்கணும்னா, குற்றம் புரிந்தார் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா அந்த குற்றத்திற்கு அவர் கர்த்தர் பக்கம் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ண விதத்தையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்பினார். ஆமென். மனிதர்கள் குற்றம் உள்ளவர்கள் தான். ஆனால் குற்றத்தையே வாழாமல் அவன் கர்த்தர் பக்கம் திரும்பி 51ஆம் சங்கீதத்தை எழுதி, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நிலைவரமான ஆவி எனக்கு தாரும், உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும் என்று அவனுடைய ரெஸ்பான்ஸ் டு த ஃபால்ட், அவனுடைய குற்றங்களுக்கு பிரதிபலித்த விதங்களையும் திருச்சபை உற்று பார்க்க நான் போகவில்லை. 3 காரணங்களை சொல்ல போகிறேன் சபைக்காக. தாவீதினுடைய இம்பாக்ட் என்ன? ஏன் அவன் அந்த ஓங்கி படருகின்ற ஒரு ராஜாவாக இன்றைக்கும் தன் பேர் குற்றங்கள் இருந்தவனும் உயர்ந்து நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு 3 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, இந்த உலகத்திற்கு ஆராதனை கற்றுக் கொடுத்தவர் தாவீது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உலகத்திற்கு ஆராதனைனா என்னன்னு வேதத்தில் எல்லாரை விட அதிகமாய் நமக்கு கற்றுத்தந்தவர் தாவீது ராஜா. எல்லா புத்தகங்களை விட ஆராதனை குறித்து இந்த வேத புத்தகத்தில் உயர்ந்து நிற்கிற புத்தகம் சங்கீதத்தின் புஸ்தகம். அதில் அதிகமான சங்கீதங்களை எழுதியவர் யாருங்க? தாவீது ராஜா. He taught the world expressions of worship. ஆராதனையின் வெளிப்பாடுகளை அழகாக எடுத்து காட்டியவர் தாவீது. சபையில் கை தட்டலாமா அப்படின்னு சிலர், அது ஒரு பிரச்சனை, அது ஒரு டிபேட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல, மாற்று சபையார் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பெந்தைக்கோஸ்துக்காரங்க சர்ச்சுக்கு போனாலே கை தட்டிட்டே கிடப்பானுங்க. நான் இன்னைக்கு ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கை தட்டுவது என்பது பெந்தைக்கோஸ்துக்காரன் கண்டுபிடிக்கல, பைபிள் கண்டுபிடிச்சது. அது புரிஞ்சிருந்தா நீங்கள் நல்லா ஆமீன்னு சொல்லியிருப்பீங்க.
ஏன்னா இது நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நான் அவர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கை தட்டுறதை நாங்கள் கண்டுபிடிக்கலைங்க, எங்க பைபிள் கண்டுபிடிச்சது. பாட்டை சத்தமா பாடுவோம் நம்ம, அதுக்கு நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் கண்டுபிடிக்கல, சங்கீத புஸ்தகம் தான் கண்டுபிடிச்சது. முழந்தாள் படியிடுகிறோம், பைபிள் சொல்லுகிறது. சாஷ்டாங்கமாய் விழுவது, பைபிள் சொல்லுகிறது. 47ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, சகல ஜனங்களே, NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இன்னைக்கு இருக்க எல்லா வசனத்தையும் அதிலே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 47:1 கம் எவ்ரிவன், ஐ கம் எவ்ரிவன், கம் எவ்ரிவன். பக்கத்துல வாங்கல அப்படின்னு சொல்லுங்களேன். எதுக்கு திரும்ப வர சொல்றாரு? சபைக்கு வர சொல்றாரு. ஆமென். கர்த்தருடைய வீட்டுக்கு வாருங்கள் சொல்லிட்டு கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்றார். சகல ஜனங்களே உங்கள் கரங்களை தட்டுங்கள். அதனால யாருமே கரங்களை தட்டுவதை குறித்து இனி வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த ஒரு ஸ்தாபனமும் உருவாக்கினதல்ல, இது சங்கீதக்காரன் தாவீது கற்றுத்தந்த ஆராதனையின் வெளிப்பாடு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் நீங்க கை தட்ட சொல்லி எனக்கு கை வலிக்குது, அப்ப நான் என்ன பண்ணேன்? கை வலிக்குதா? தட்டவே தட்டாத, கடவுள் கோச்சிக்கவே மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிம்மதியா உட்காந்து பாட்டு பாடிட்டு போயிரு. ஆனா கை நல்லா இருக்கா? நல்லா தட்டி பாடு. ஆமென். இது நம்ம உருவாக்கல, பைபிள் உருவாக்கியது. அதன் கீழே வரும்போது 47ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சிங் பிரைசஸ் டு காட், கர்த்தருக்கு துதி பாடுங்கள். சிங் பிரைசஸ் டு அவர் கிங், சிங் பிரைசஸ். எத்தனை வாட்டிங்க சொல்றாரு ஒரு வசனத்துல? ஏங்க சிலர்லாம் பாட மாட்டீங்க சர்ச்சில்? என்ன சொல்றார்? பாடுங்கள், கர்த்தருக்கு பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், ராஜாவை பாடுங்கள், பாடுங்கள். ஒரே வசனத்துல 4 முறை பாடுங்கள், பாடுங்கள். பக்க சொல்லுங்களேன், பாட மாட்டியா அப்படின்னு. யாருக்கா இனி சந்தேகம் இருக்கா பாடணுமா வேணாமான்னு? பைபிள் சொல்லுது, என்ன செய்யுங்க? பாடுங்கள். சில குழந்தைங்களாம் நான் பாடாம இருக்கிறத பாக்குறேங்க. நம்ம குழந்தைங்களாம் நல்லா பாடணும், பாட்டி பாடணும், தாத்தா பாடணும். ஆமே, நீங்க வச்சுக்கலாம். 95ஆம் சங்கீதம் வரும்போது 1ஆம் வசனம் இப்படி வாசம், come let us sing to the Lord, let us shout joyfully to the rock of our salvation. பாடலான்றாரு. இன்னொன்னு வேற சொல்றாரு, நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையை ஆரவாரத்தோடு துதிப்போம் அப்படின்றார். என்ன, எப்படி துதிப்போமா? அப்போ சத்தம் போடுறதும் இருக்கு பைபிள்ல, ஷவுட் இருக்குங்க. நாங்கெல்லாம் சத்தமே போட மாட்டோம். பிதாவாகிய தேவனாலும் ஷவுட்னு இருக்கு. ஒண்ணு மட்டும் செய்யுங்க, எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் போது சேர்ந்து ஆர்ப்பரிச்சிருங்க. தனியா ஆர்ப்பரிச்சுன்னா உன்னை தான் நினைச்சிருவாங்க. ஓகே, ஸோ கை தட்டணும், பாடணும், ஆர்ப்பரிக்கணும். இது எதுவுமே ஒரு டினாமினேஷன் உருவாக்கியதல்ல. இது எல்லாமே என் வேதம் எனக்கு தந்த தாவீது ராஜாவின் ஆராதனையின் வெளிப்பாடுகள். ஆமென். கையை உயர்த்தணும். 134:2 வாசிக்கிறோம், lift up your hands in the sanctuary. அவர் சன்னிதானத்தில் வந்து உங்கள் கரங்களை நீங்க என்ன செய்யுங்க? வீட்டில் மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது உங்கள் கையை உயர்த்தி கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஸோ தாவீதுனுடைய வாழ்க்கை ஒரு இம்பாக்ட்ஃபுல் லைஃபாக கடைசி வரைக்கும் இருந்ததுக்கு நான் நினைக்கிறேன் காரணம், இந்த உலகத்திற்கு ஆராதனையின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தவர் தாவீது. ஆமென். ஆராதனை, துதி ஆராதனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது துதி ஆராதனை நிறைய பேர் அது என்னன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்பிளா சொல்றேன், துதி என்பது இயேசுவை நம்ம கிட்ட கொண்டு வரணும். ஆராதனை என்பது அவர் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம். புரிஞ்சா? இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், விளக்க நேரம் இல்லை. துதி என்பது துதியின் மத்தியில் அவர் என்ன செய்யறாரு? அப்ப நீங்க துதிச்சிங்கன்னா அவர் என்ன செய்வாரு? வருவாரு. வருகிறவர் வந்த பின்னாடி அவர் முன்னே நீங்கள் எப்படி அவரை புகழ்கிறீர்கள் என்பது கர்த்தருடைய ஆராதனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இல்ல இப்படி சொல்லலாமா? துதி உன்னை பிரசன்னத்துல கொண்டு போகும். பிரசன்னத்துல போனதுக்கு அப்புறம் நீங்க செய்வதுதான் ஆராதனை. அந்த வகையில துதி ஆராதனை நம்ம நிறைவாய் கற்றுக்கொண்டு அதன்படி மட்டும் செய்வோமையானால் கர்த்தர் நம்ம எல்லா நிறைவோடு நடத்த வல்லவராய் இருக்கிறார். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ தாவீது ஆராதனையின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கவனா இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தார். வாழ்க்கை வெற்றியா இருந்துச்சு. பக்கத்துல நீ ஆராதிக்கிறவனா இருந்தினா வாழ்க்கை கடைசி வரைக்கும் தாக்கம் உள்ளதாகவே இருக்கும். அதை புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் தாவீது ஒரு குற்றத்தை செய்து விடுகிறான். இப்ப அதெல்லாம் விளக்குவதற்கு காலையில நேரம் இல்லை. அந்த குற்றத்திலிருந்து பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை பலவீனமா இருக்கு, சாக போகிற நிலைமையில் இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, தாவீது புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை.
7 நாட்களும் குப்புறப்படுத்திட்டார் கீழே. அவர் எழும்ப மாட்டார். அரண்மனையில் இருக்கின்ற எல்லோரும் பயப்படுகிறார்கள். அவர்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு. 7வது நாள் குழந்தை மரித்து விடுகிறது. குழந்தை மரித்த போது இவர் சுகவீனமாய் குழந்தை இருந்ததற்கே இவர் இவ்வளவு கவுந்துட்டார்னா, செத்துட்டோன்னு சொல்லிட்டா இவர் எப்படி பழகுவார்னு தெரியாம அரண்மனையில் இருக்கிறவர்கள் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள். குழந்தை செத்து போயிடுச்சு. 7வது நாள் செத்த போது இந்த முறுமுறுன்னு பேசுவாங்க பாருங்க. பேசுறத பார்த்து தாவீதே கேட்கிறார், செத்துச்சான்னு கேட்டார். செத்துடுச்சுன்னு சொன்னாங்க. பைபிள் சொல்லுது செத்துடுச்சுன்னு சொன்ன உடனே 2 சாமுவேல் 12:20 தாவீது தரையிலிருந்து எழுந்து தன்னை சுத்திகரித்து அவன் தன்னை அபிஷேகம் பண்ணி தன் வஸ்திரத்தை மாற்றி கர்த்தருடைய வீட்டுக்கு சென்று தேவனை ஆராதனை செய்தான். புரிஞ்சிருந்தார் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உயிரோடு குழந்தை இருந்தபோது புசிக்கவில்லை, குடிக்கவில்லை. ஒரு ஆப்போசிட்டா இருக்கார்ல. உயிரோடு இருந்த வரைக்கும் குடிக்கவில்லை, புசிக்கவில்லை. செத்ததுன்னு கேட்ட உடனே புசித்து குடித்து தேவாலயத்தில் சென்று தேவனை என்ன செய்தாராம்? ஆராதித்து விட்டு 2 சாமுவேல் 12:23 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். இன்றைக்கும் அந்த வார்த்தையை உலகமெங்கும் பேசப்படுகிறது. இப்படி சொல்லுகிறார், இனி குழந்தை என்னிடத்தில் வராது, நான் அவரிடத்திற்கு போவேன். ஆராதனைக்குள்ள போன உடனே தாவீதினுடைய கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ், இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதுவரைக்கும் கவுந்து படுக்கிறான். மரிச்சது என்று தெரிஞ்ச போது சொல்றாரு, இனி குழந்தை ஏன்ட்ட வராது, நான் தான் அங்க போகணும். நித்தியத்தை கர்த்தரிடக்கு தந்திருக்கிறார். ஆராதனையில நித்திய மகத்துவங்களை காண்கிறவங்க யாரா இருந்த கரங்களை உயர்த்தி அல்லே சொல்ல மாட்டீங்களா? நான் மீண்டும் அவனை காண்பேன், நான் பின்னானவைகளை மறப்பேன், நான் முன்னானவைகளை நாடுவேன். இன்னைக்கும் நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போது அழுது புலம்பி உலகத்தாரை போல செதறுகிறவர்களாய் நாம் இருப்பதல்ல, நாமும் சொல்ல வேண்டும், இனி அவர்கள் என்னண்டை வரார், நான் அங்கே செல்லுகிறேன் என்று நித்திய ஜீவனின் கண்ணோட்டத்தை காணுகிற ஆராதனை வீரர்களாய் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, why did David have impact all through his life? Because he was a man who worshipped God. ஆராதனை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பெருமை யாரை சாருங்க? தாவீதை சாரும். தாவீது மட்டும் சொல்லலனா ஆராதனையின் பல பங்குகள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதற்காக நான் கர்த்தரை சொன்னீங்க, கடைசி மூச்சு வரைக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆராதனையோடும் நித்திய நோக்கத்தோடும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். நம்பர் 2 கவனிக்கணும். ஏன் why was David's life impactful? ஏன் தாக்கமுள்ள வாழ்க்கை அவர் வாழ்ந்தார்? நான் இப்படி சொல்ல போறேன். இந்த உலகத்திற்கு நமக்கு ஜெபத்தை தாவீது கற்றுத்தந்தார். எல்லாரும் ஜெபம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். சிலதை மட்டும் இன்னைக்கு சொல்றேன். தொடர்ந்துள்ள நாட்கள் ஏன்னா ஜெபத்தின் பல பாகங்களை கற்று வருகிறோம். 1 சாமுவேல் 23:2 இப்படி வாசிக்கிறோம். Therefore David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார், இந்த பிலிஸ்தர்களை நான் போய் தாக்கவா, நான் போய் அட்டாக் பண்ணவா? ஆண்டவர் சொன்னார், yes, go and save Keilah, the Lord told him. என்ன நல்லா பாருங்களேன். தாவீது கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் போகட்டுமா, இவனுங்களை முடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்கிறார். நீங்க போய் யாரையும் முடிக்கிற மாதிரி கேட்காதீங்க. அது அப்போ ஆண்டவர் சொன்னார், போ, அவன் என்ன செய், முடிச்சிரு அப்படின்றார். என்ன நல்லா பாருங்க. எல்லாம் சொல்லுங்க ஜெபம். தாவீது கேட்கிறாரு கர்த்தர் கிட்ட, கர்த்தர் பதில் சொன்னார். எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ண, அதெல்லாம் அப்போ பாஸ்டர் தாவீது கிட்ட பேசுவார், ஏன்ட்ட பேச மாட்டாருன்னு நினைச்சுதான் நீங்க உட்காந்து ஏன்ட்ட வந்திருக்கீங்க. நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. நல்லா கேட்டுக்கோங்க. ஜெபம் என்பது ஒரு வழி அல்ல, ஜெபம் என்பது 2 வழி. நீங்க சொல்வீங்க அவர்கிட்ட, நான் சொல்றேன் அவர் உங்ககிட்ட பேசுவாருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப அன்னைக்கு பேசினார்னா நான் நம்புகிறேன் அவர் இன்னைக்கும் பேசுவார். தைரியமா பக்கத்து சொல்லுங்க, ஏன் டீம் பேசுவார் அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு வீட்டாண்ட கும்பலா நிப்பாங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு. நீங்க ஜெபிக்கணும், கர்த்தர் கேட்பார். ஆனா நீங்க ஜெபிக்கும் போது சில விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் ஆடிபிளா கர்த்தர் பேசி இருக்கிறார் நமக்கு தெரிகிறது. அப்படிதான் நினைக்கிறேன். காதுல கேட்கிற மாதிரி கர்த்தர் பேசி இருக்கிறார். கோஷி பாஸ்டர் அவர்களே, மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவர்களே,
உம்மிடத்தில் எத்தனை முறை அப்படி பேசினார்? நான் சொல்லுகிறேன், ஒரு முறை கூட பேசவில்லை. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாதுங்க. ஆனால் நான் சொல்லட்டுமாங்க, நிறைய விஷயங்கள்ல கர்த்தர்கிட்ட போய் நான் முழங்கால் படிட்டு கேட்ட போதெல்லாம் என் காதுல பேசல, ஆனா என் உள்ளத்துல இம்ப்ரெஷனை கொடுத்திருக்கிறார். எஸ்ன்னு சொல்லியிருக்கார், நோன்னு சொல்லியிருக்கார். என் உள்ளத்தில் உணர்வுகளை தந்து என்னை கர்த்தர் நடத்துவதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஜெபிக்கிறீங்களா? அவர் கேட்கறது மட்டுமல்ல, நீங்க என்ன செய்யணும் என்ற வழிகாட்டுதலையும் உங்கள் உள்ளத்தில் உணர்த்தி நடத்துகிறவர் தான் என் தேவன் என்று நம்புறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன். அதனாலதான் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை. இன்னைக்கும் அவர் பேசுகிறார், நீங்க கேட்கணும். இப்போ 23:2 1 சாமுவேல் 23:2 திரும்பியும் ஓகே 1 சாமுவேல் 38 வாசிக்கணும். So David inquired of the Lord. மீண்டும் தாவீது கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறார், நான் இவர்களை துரத்தட்டுமா, இவங்களை பிடிக்கட்டுமா? கர்த்தர் சொன்னார். நல்லா பாருங்களேன், அவர் கேட்கிறார் ஜெபத்துல. நமக்கு ஜெபம் ஒன்லி அலப்பறையா இருக்க கூடாது. ஜெபித்து எழும்பும் போது, நான் ஜெபிக்கிறவங்களுக்கு உள்ளத்தில் கர்த்தர் உணர்த்துதலை தருவாராக. இப்படி என்ன எப்படி போனோம், இப்படி ஆண்டவரே இந்த இடம் எனக்கு வேண்டும், நான் அதை வாங்க விரும்புகிறேன், எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன், எல்லாம் நலமா இருக்கு, இப்பொழுது எனக்கு சொல்லும் ஆண்டவரே, நான் வாங்கவா வேண்டாமா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணி எழும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் நம்புகிறேன் கர்த்தர் அது உங்களுக்கு சித்தமா இருந்தா உள்ளத்துல எஸ்ன்னு சொல்லுவாருங்க. அதுல ஏதேனும் ஒரு வில்லங்க இருந்தா கையை கூட வைக்காத என்பதை உணர்த்துவதற்கு என் தேவன் அந்த அளவுக்கு கேட்டு ஜெபிக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, புரியல உங்களுக்கு. தாவீது கேட்கிறான், நான் போகட்டுமா, பிடிக்கட்டுமா, யுத்தம் பண்ணட்டுமான்னு கேட்டார். ஆண்டவர், எஸ், கோ ஆஃப்டர் தம், யூ வில் ஷுவர்லி ரெக்கவர் எவ்ரிதிங் தட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் யூ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் ஒன்று சொல்றேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வரும்போது சவுலின் மகன் யோனத்தான் மரித்து விட்டார். 2:1 டேவிட் என்குயர்ட் ஆஃப் த லார்ட். திரும்பியும் தாவீது கர்த்தரிடத்துல, ஏங்க பக்க சொல்லுங்களேன், ஏங்க தாவீது இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான்? நான் உங்களை படிச்சுட்டே காமிச்சிட்டே வருவேன். ஒவ்வொரு யுத்தம் வரும்போதும் தாவீது எங்க போறான்? அது ஒரு அம்மாவுக்கு எங்க போனாரு? He was a man of prayer. நமக்கு ஜெபத்தை கத்து கொடுத்தார். ஜெபம்னா அவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை செய்யவா வேணாமான்னு கேட்பான். கர்த்தர் சொல்வார், இப்படி செய். இந்த இடத்துலலாம் பாருங்க, எஸ் கோ, எஸ் கோ, எஸ் கோ அப்படின்றார். ஆமா போ, போய் யுத்தம் பண்ணு, புடி, முடிச்சிரு. அவன் என்ன கேட்டாரா ஓகேன்றாரு. இந்த முறை பாருங்க கொஞ்சம் மாத்துறாரு ஆண்டவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர் முன்னாடி முழந்தால் படிட்டு பேசுகிற கிருபை எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க யாரா இருந்தா? இதெல்லாம் சோகமான ஒரு ஆமீன். அதுக்கு இன்னொரு முறை, சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர் முன்னாடி போய் முழங்கால் படிட்டு கர்த்தாவேன்னு அவர்கிட்ட பேசுகிற பாக்கியம் உள்ள ஜெப வீரர்கள். ஒரு கும்பலை சேர்த்து மட்டும் ஜெபிப்பது ஜெபம் அல்லங்க. நீங்க சிலர்லாம் சில பிரச்சனைக்கு முன்னாடி சிருஷ்டிகருக்கு முன்பாக, அண்ட சராச்சரங்களை படைத்த தேவனுக்கு முன்பாக போய், ஆண்டவரே நான் போகவா, நான் செய்யவா? கேட்க மாட்டீங்களே? பாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அதை நிறுத்துங்க முதல்ல. ஆமென் சொல்லுமா? எங்க கிட்ட வாங்க, நாங்க தலைமையில கை வச்சு விடுறோம். அதுல ஒரு கிருபை இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. பட் யூ மஸ்ட் லேர்ன் டு கோ அண்ட் ஆஸ்க் காட். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட சொல்வார். காதுல பேசுறாரா, உள்ளத்துல உணர்த்துறாரா? நான் ஜெபிக்கிறேன், உங்கள் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உள்ளத்தில் உணர்வுகளை தந்து உங்களை நடத்துவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். திரும்ப கேட்கிறார், நான் போகவான்னு கேட்டாரு. அவர் சொல்றார், போ. ஆமென். ஹெப்ரோனுக்கு போட்டான்னு கேட்கிறார், போ. இடத்தை சொல்றார். எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டே வரார். இந்த முறை 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரும்போது, டேவிட் என்குயர்ட் ஆஃப் த லார்ட். பாருங்களேன், பைபிள்ல எவ்வளவு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. டேவிட் என்குயர்ட் ஆஃப் த லார்ட், should I go and fight the Philistines? இந்த பிலிஸ்தர்களோடு நான் போய் போராடவா அப்படின்னு கேட்டார். will you hand them over to me? அவனுங்களை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. கர்த்தர் சொன்னார், yes, go ahead, I will certainly hand them over to you. கண்டிப்பா போ, நான் அவர்களை உன் கையில தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். இப்ப 22ஆம் வசனம் வரும்போது, அதே அதிகாரம் நினைக்கிறேன் 22ஆம் வசனம். But after a while the Philistines returned. கொஞ்சம் யுத்தம் பண்ணி போனதுக்கு அப்புறம் பிலிஸ்தியர்கள் திரும்பி வந்தார்கள். and again spread out across the valley of Rephaim. இப்போ ரிஃபீம் பள்ளத்தாக்கில் திரும்பவும் பிலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள். 23ஆம் வசனம், David inquired of the Lord. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? David asked the Lord what to do. ஆண்டவர் தாவீது ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்?
என்ன ஒரு நிமிஷம் பார்ப்பீங்களா? இது வரைக்கும் எஸ் 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 எஸ்ன்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு எஸ் கிடையாது. Do not attack them straight. நேரா போய் அவங்க என்ன செய்யாத அழகா பேசினாருங்க கர்த்தர் தாவீது கிட்ட. ஏன் தெரியுமாங்க? 80 வயது வரைக்கும் ராஜரீகத்தில் வாழ்ந்து இன்னைக்கும் வெற்றி பூத்தவராய் அவர் பேசப்படுவதற்கு காரணம் 1 ஆராதனை, 2 சொல்ல மாட்டீங்கன்னு. இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா, do not attack them straight on. The Lord replied, instead, எவ்வளவு கரெக்ட், circle them around behind and attack them near the poplar trees. அடுத்த வசனம், and when you hear the sound like a marching feet in the tops of the poplar trees, be on the alert. That will be the signal that the Lord is moving ahead of you to strike down the Philistine army. ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், இருக்கீங்களா? யுத்தம் நடக்குது. என்ன நடக்குதுங்க? பிலிஸ்தியர்கள் தாக்குறதுக்கு ரெஃபைம் பள்ளத்தாக்குல வந்து ரெடியா நிக்கிறாங்க, ஆயுதங்களோடு முடிக்க போறாங்க இஸ்ரவேலை. எல்லா ஜெனரல், மிலிட்டரி ஜெனரல்லாம் நிக்கிறான். கவனிக்கிறீங்களா? தாவீதை காணோம். தாவீத ஒருத்தன் கேட்குறான், எங்கங்க நம்ம கமாண்டர் எங்க? அவர் தான் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த மிலிட்ரி, இஸ்ரேல் ஆர்மிக்கு அவர் தான் கமாண்டர் இன் சீஃப். செகண்ட் ஜெனரல் ஒருத்தனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெனரல் கேட்குறாரு, எங்க நம்மளை காணோம்? யுத்தம் அவனுங்க வெட்ட போறானுங்க, நம்மளை முடிச்சிருவானுங்க, ஆயுதங்களோடு வந்து நிற்கிறாங்க, அவரை காணுமேனாரு. இவர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, அவரு ஜெனரலோடு பேசிட்டு இருக்கார். எந்த ஜெனரல்னு கேட்டாரு. பாரு, அந்த கூடாரத்துக்குள்ள யுத்தத்திலேயே பாளையத்துல டென்ட் இருக்கு, டென்ட் கிட்ட போய் பாரு அப்படின்னாரு. டென்ட் கிட்ட போனா கிண்ணறம் வாசிக்கிற சவுண்டு கேக்குது. என்ன வாசிக்கிறீங்க? அழகா கிண்ணறத்தை வாசிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அவரே எழுதின சங்கீதத்தை பாடி. நான் நினைக்கிறேன், இந்த காலத்திலும் இங்க யுத்தம் முடிக்க போறான். தாவீது எங்க இருக்கிறான்? கூடாரத்துக்குள்ள இருக்கிறான், கிண்ணறத்தை வாசிக்கிறான். கிண்ணறத்தை கொஞ்ச நேரம் வாசித்து அந்த பிரசன்னம் வந்த போது தாவீது கர்த்தர் கிட்ட கேட்கிறார், நான் போகவா? இதுவரையும் போ போ போனே சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சவர் திடீர்னு சொல்றாரு, நேரா போவாத, நீ பின்னாடி பக்கமா போ. மொசக்கட்டை செடியின் நுனிகளில் அலையும் ஓசை கேட்கும். சத்ரு நம்முடைய சேனைகள். ஏங்க மரத்து நுனிகள்ல சேனை நடக்க முடியுமாங்க? அப்ப என்ன சொல்றாரு, மொசக்கொட்டை செடியில உன்னுடைய சேனையில இந்த முறை என் சேனை வரும், என் தூதர் சேனை வரும். என் தூதர் சேனைகள் முசைக்கட்ட செடியின் நுனிகளை வரும்போது சும்மா பட்டயத்தை எடுத்து உள்ள நுழைஞ்சிரு, மிச்சத்தை நான் முடிச்சிருவேன். நல்லா கேட்டுக்கோங்களேன். துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது அதை கடினமாக இருந்து அடுத்த நாள் வாழ முடியுமா என்று யோசிக்கிற நேரத்தில் எவர்கிட்டையும் போங்க, நல்ல மனித உதவி தேவை. அதற்கு முன்பாக தாவீதை போல முழந்தாள் படியிட்டு கிண்ணறத்தை வாசித்து தேவனை ஆராதித்து அவர் சமூகத்தில் சென்று, கர்த்தாவே இது செய்யவா வேணாமா, நான் என்ன செய்யணும் என்று கேட்டால், நான் சொல்றேங்க, பரிசுத்தாவியானவரை பெற்ற உங்களுக்கு உள்ளத்தின் உணர்த்துதலை தந்து உங்களை நடத்துவதற்கு நான் நம்பி வளர்ந்த விசுவாசி யாரா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? டேவிட் teaches us that we can inquire of the Lord and the Lord will answer. பக்கத்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விசுவாச சொல்லுங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்பேங்க, அவர் எனக்கு பதில் தருவார். அந்த சொன்ன சோகம் எனக்கு தெரியுது. நாங்க கேட்கவும் மாட்டோம், நாங்க போகவும் மாட்டோம். நீங்க போனோம், கர்த்தர்கிட்ட கேட்கணும். அந்த பழக்கத்தை கொஞ்சம் வளங்க. இன்னிலிருந்து எந்த சின்ன விஷயமா இருந்தா கூட சும்மா போய் முழந்தாள் பிடிட்டு, கர்த்தாவே நான் போகவா வேண்டாமான்னு கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் நம்புறேங்க, கர்த்தர் உள்ளத்தில் தெளிவான உணர்த்துதலை தந்து. David was a great man of impact because he was a man who taught us worship, he taught us prayer. Number 3 சொல்லிவிட்டு முடிக்கிறேன், எனக்கு 4 minutes தான் இருக்கு. இந்த உலகத்திற்கு நல்லா கேட்கணும், விசுவாசிங்க வளர்றீங்க, நல்லா கேட்கணும். இந்த உலகத்திற்கு இயேசு சிலுவைக்கு வருகிற 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்திற்கு இயேசுவை குறித்து சொன்னவர் தாவீது ஒருவரே. நிறைய பேர் அதுல தாவீது ஒரு சிறந்தவரே. He taught the world about Jesus Christ. மெஸ்ஸையானிய தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர் தாவீது. ஆமென். 1000 வருஷத்துக்கு பின்னாடி, தாவீதுக்கு 1000 வருஷத்துக்கு பின்னாடி தான் இயேசு சிலுவைக்கு வருகிறார். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 22ஆம் சங்கீதத்தில்
முதல் வசனம் நிறைய காட்டணும், நமக்கு நேரம் இல்லை. முதல் வசனத்தில் இப்படி சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏங்க இயேசு சிலுவையில் தொங்கும் போது சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். 7 வார்த்தை பேசுவோம். அவர் சிலுவையில் தொங்கும் போது என்ன தெரியுமா சொன்னார்? என் தேவனே என் தேவனே. ஏங்க இயேசுன்ற ஒருத்தர் பிறக்கவே இல்லைங்க. அவர் சிலுவையில் என்ன சொல்லுவார்னு உமக்கு எப்படியா தெரியும்? இருக்கீங்களாங்க? அன்னைக்கே இயேசுவை குறித்த வெளிப்பாடு உள்ளவராய் தாவீது இருந்ததனால தான் கடைசி வரைக்கும் இம்பாக்ட் உள்ளவராய் இருந்தார். He taught the world who is Jesus even before 1000 years before Jesus went to the cross. 27:46 மத்தேயு சுவிசேஷம் சொல்லுகிறது, என் தேவனே, இயேசு சிலுவையில் சொல்றார், என் தேவனே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டு. அதே வார்த்தை 22ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், all those who ridicule me, என்னை நிந்திக்கிறவர்கள் எல்லாம், they sneer and shake their heads saying, அப்படின்னு சொல்றார். ஆமென். மத்தேயு 27:39 people passing by, Matthew 27:39 அந்த வழியாய் சென்ற ஜனங்கள், அங்கே எழுதப்பட்ட அதே வார்த்தை, people passing by shouted abuse shaking their heads in mockery. அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். 22:8 இப்படி வாசிக்கிறோம், he trusted in the Lord, let God rescue him. அவன் கர்த்தரை நம்பினான், கடவுள் அவனை விடுவிக்கட்டும். மத்தேயு சுவிசேஷம் 27:43 சொல்லுகிறது, ஜனங்கள் இயேசுவை பார்த்து சிலுவையில் சொல்லுகிறார்கள், அவர் கர்த்தரை நம்பினார், கடவுள் அவரை விடுவிக்கட்டும் என்று நக்கல் பண்ணினார்கள், நையாண்டி பண்ணினார்கள். இந்த விஷயத்தெல்லாம் எது மத்தேயு சுவிசேஷத்தில் சிலுவையில் இயேசுக்கு நடக்குதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவை கண்டவர் தாவீதுங்க. இன்னைக்கு சொல்றாங்க, இயேசுவை யாரெல்லாம் அறிஞ்சிருக்கீங்களோ உங்க வாழ்க்கையே தனி கடைசி வரைக்கும் நீ சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் அந்த 22ஐயும் மத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வசனமாய் சொல்லி கொண்டு போகலாம். கடைசியா இயேசு தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததியில் நித்திய ராஜ்யத்தினுடைய மேசையாவை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். உங்களுக்கு தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 12:23 திரள் ஜனங்கள் கூடி வந்த போது ஜனங்கள் கேட்கிறார்கள், இவர் தாவீதின் புதல்வனா இருப்பானோ அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும், நேரம் நமக்கு இல்லை. இயேசு பவனியாய் போகும்போது ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள், தாவீதின் புதல்வனே என்று சொன்னார்கள். ஆமென். ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் துதிப்பதல்ல, ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். இயேசுவை பார்த்தபோது ஜனங்கள் ஓசன்னா என்று சொல்வதற்கு காரணம் எங்களை ரட்சியும் ஆண்டவரை என்று மேசையாவை குறித்து சொன்னார்கள். ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? சோ தாவீது நிறைவுள்ளவராக, கிறிஸ்துவை கண்டவராக 110ஆம் சங்கீதத்தில் இப்படி எழுதுகிறார். அதை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். 110ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம், The Lord said to my Lord, என் தேவன் என் ஆண்டவர் கிட்ட சொன்னாரு, என் வலது பார்ஷத்தில் உட்காரு, உன் சத்துருக்களை என் பாதபடி ஆக்கும் வரைக்கும் என் வலது பார்ஷத்தில் உட்காரு. என்ன ஒரு நிமிஷம் பார்ப்பீங்களாங்க? என்ன சொல்றார்? என் தேவன் கிட்ட சொன்னாரு, நீ வலது பார்ஷத்துல உட்காரு, உன் சத்துருக்களை பாதபடி ஆக்கும் வரைக்கும் நீ உட்காரு. கொஞ்சம் தியாலஜியா பேசினா தூக்கம் வருங்க, நமக்கு புரியும். ஆனா இதெல்லாம் நீங்க கேட்க வேணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? 1000 வருஷம் முன்னாடி, கிறிஸ்துவுக்கு முன்னாடி எப்படிங்க தாவீதுக்கு தெரியும்? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் He saw Jesus so clearly. ஏன் நான் இப்படி நினைக்கிறேன்? தாவீது ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்சனாக கடைசி வரைக்கும் சாதிக்கிறவனாய் இருந்ததன் ரகசியம் 3 சொல்ற. 1 ஆராதனை, 2 ஜெபம், 3 அப்பொழுதே இயேசுவை காணுகிற அடையாளம் உண்டவளாய் இருந்தார். இந்த 3லும் அவன் வளர்ந்திருந்ததுனால மற்ற எல்லாரை விட பைபிள் அவரை உயர்த்தி காட்டியது. இன்றைக்கும் நம்ம மேசையா, நம்ம கர்த்தர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? David had a huge impact upon the world. இந்த உலகத்தின் மேல் தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. ஆமென். அதனால தயவு செய்து தாவீத கோலியாத்தை மட்டும் பார்த்துட்டு தாவீது கோலியாத்து எல்லா குழந்தைங்களுக்கு கேளுங்க, தாவீது கோலியாத்து இல்லைங்க. தாவீது கோலியாத்து மட்டுமல்ல அவருடைய வெற்றியின் ரகசியம், அது ஒரு பங்கு. அதில் 1000 பாடங்கள் உண்டு. அதை தாண்டி உலகத்திற்கு ஆராதனையை கற்றுக் கொடுத்த பெருமை தாவீதை சாரும். உலகத்திற்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பெருமை தாவீதை சாரும்.
இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே, நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவை கண்டவர் தாவீது. இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து அவர் கண்ட மகத்துவங்களை சொன்னால் ஆச்சரியமாய் இருக்கும். அவ்வளவு இன்சைட் கிறிஸ்துவ மெஸ்ஸையாவை குறித்து தாவீதுக்கு இருந்தது. அதுதான் நான் நம்புகிறேன். அவன் இன்றைக்கும் கிறிஸ்தவ ராஜ்யத்தில் சிறந்தவனாக நின்று அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லும் அளவிற்கு உயர்ந்தோங்கி நிற்பதற்கு காரணம் 1 ஆராதனை, 2 ஜெபம், 3 என் அடையாளமே கிறிஸ்து. எத்தனை பேர் கடைசி மூச்சு வரைக்கும் நான் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு வாழுவேன்னு சொல்றவங்க இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? என் அடையாளம் இயேசுதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு எத்தனை செல்வாக்கு வந்தாலும், எத்தனை உயரங்கள் வந்தாலும், எத்தனை மகத்துவங்கள் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் என் அடையாளம் இயேசுவே. Hallelujah. My Christ is my identity. Hallelujah. அதனால நான் நினைக்கிறேன் he had a huge impact on the world. இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கிற நீங்க, ஆமென், இந்த உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்க அடையாளம் நிறைவுள்ளதாயிருக்கும். நீங்கள் பெருகுவீர்கள். திரும்ப என்னுடைய பங்குக்கு வருகிறேன். 0 to 20 வயதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த காலத்தில் இந்த சபையில் உங்க அடையாளம் இன்னதென்று அறிந்து எழுந்து பிரகாசிப்பீர்களாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 20 to 40 இருக்கிறவங்க எல்லாம் யாக்கோபை போல பெருகுவீர்களாக. 40 to 60 உள்ளவர்களெல்லாம் ஈசாக்கை போல நீங்கள் செல்வாக்கில் எழும்புவீர்களாக. 60க்கு மேல தேவனுடைய அடையாளத்திலேயே வாழ்ந்து உங்க தாக்கத்தில் நிலைச்சிருந்து முடிக்கிற திறமை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். அது ஆமேன் என்று ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு இயேசுவை சொன்னதில் சிறப்பு வாய்ந்தவராய் தாவீது இருந்தார். அவருக்காய் வாழுங்கள். அவர் உங்களை தாக்கத்திலே வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த நாட்களில் நீங்களும் ஆராதனை உள்ளவர்களாயிருங்கள். ஆராதனையை வேற கோணத்தில் போயிடுச்சுங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேருக்கு ஆராதனை என்னன்னு கூட பக்க சொல்ல. நான் துதிக்கும் போதெல்லாம் அவர் பிரசன்னத்தை உணர்கிறேன். அவர் பிரசன்னத்தை உணரும் போது இப்போ உங்க முன்னாடி தேவாதி தேவன் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதாங்க ஆராதனை. Praise brings presence, and when presence comes, what you do is worship. நீங்கள் அப்படி தேவனுடைய சமூகத்தின் நிறைவுகளை புரிந்து கொண்டு வாழும் ஒரு சபையாய் நம்ம மாறிவிட்டால் உங்கள் தாக்கம் பலத்ததாக இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். இந்த வழியாய் போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவார். இந்த வழியா போகாதீங்க என்னும் கர்த்தர் சொல்லுவார். இரண்டையும் கேட்டுக்கொண்டு யுத்தங்களை ஜெயிக்கிற மிகப்பெரிய ஜாதியாய் NLCயில் ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆராதனையிலும் ஜெபத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளேயும் வளர்கின்றவர்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. Shall we stand? Thank you Lord. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இன்னொரு அடி பாடுறதுக்கு முன்னாடி 5 பேரையாவது ஹைஃபை பண்ணி சொல்லுங்க. எல்லாம் எனக்கு இயேசு இயேசு இயேசு. என்றோ வாழ்ந்த தாவீதுக்கு அவ்வளோ இன்சைட் இருந்துச்சுங்க. இயேசு வந்து மரித்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்கு இன்னைக்கு இயேசுவனுடைய தாக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We must live like the identity of Christ. Amen. Hallelujah. என்னே நேசர் வர போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வர போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார்.
என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் சொல்லு, நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். பக்கத்துல சொல்லு, என்ன வேணா சொல்லிக்கோ, யார் என்ன சொன்னாலும் நான் இயேசுவை நம்புவேன். நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன், நான் அவரையே ஆராதிப்பேன். நான் இயேசுவை உயர்த்துவேன். கையை தட்டி சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு தாக்கத்தோடு தான் நாங்க முடிக்கணும்ப்பா. எலியாவுக்கு பின்னாடி எலிஷாவும் விட்டு செல்லும் அளவிற்கு ஊழியத்தின் மகத்துவங்கள் இருந்தது. இந்த சர்ச்சில் இன்னைக்கு காலையில என் சத்தத்தின் கீழ் நிற்கிற எங்கள் பிள்ளைகள் எதை செய்தாலும், அவர்கள் கடந்து போனாலும், செயல்களின் மகத்துவங்கள் தலைமுறைகளுக்கு இருக்கட்டுமே. அந்த அளவிற்கு தாக்கம் உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க வேண்டி ஜெபிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you in the evening service. Thank you so much.